வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். பாலக வீதி 9. பாலக வீதி 9 பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என நாம் கூறுகிறோம். ஏன் அந்த பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் நமது புவியில் நிலைத்துள்ளது என்ற அந்த சொற்றொடரை தங்களிடம் ஆஹ், இன்று பட்டினப்பாலையில் அந்த 9வது சொல்லாக 9வது குறியாக ஏற்பட்டுள்ள அந்த பாட்டினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும், இந்த தர் எவ்வாறு தன் என்று தற்பாடிய என்று அந்த சொல்லின் தற்பாடிய தலிவுணவின் என்ற அந்த 3வது அடியில் வெட்டினப்பாளையில் உள்ள அந்த கருத்தினை பகிர்ந்து கொள்கிறோம். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தலிவுணவின் என்ற அந்த தெளிவுணவின் என்ற அந்த இந்த டன் ரகரம் ரன் ரன்ன டன் ரகரம் நன்னகரம் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் எவ்வாறு இந்த மொழியில் தர் தன் என்று மாறுகிறது என்ற இலக்கண முறைப்படி மாறுகிறது என்பதனை காணலாம் என்று உள்ளோம். தற்காட்டுதல் என்பது தொல்காப்பியத்தில் 1053 என்ற அந்த களவியல் பாட்டில் பொருளியலில் தன் முன் அவரை காணுமாறு செய்தல் என்று ஒரு பெண்மணி தன் முன் அவர் காணுமாறு செய்தல் என்ற இந்த பொருள்பட வரும். அதற்கு முன்பாக இந்த அண்டவியல் வானியல் பட்டினப்பாலை அண்டத்தின் கோலமாக எவ்வாறு நிலை பெற்று உள்ளது என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். அண்ட இயல் இயல் அண்ட அண்ட அண்டும் இடம் அண்ட இயல் அண்ட அண்ட அண்டும் இடம் கண்ட அவை கொண்ட அவை அண்டும் அவை கண்ட அவை கொண்ட அவை அண்டும் அவை அண்டும் அவை அவை மண்டலம் அவை என்று அந்த அவை என்று சொல்லக்கூடிய சொல் ஆக்கம் எவ்வாறு நமது தொகுப்பில் நமது அன்பான வையகத்தில் அதை வைக்குமாறு அந்த அவை என்று சொல்லக்கூடிய அன்பான வையகத்தில் நம் உள்ளத்தில் வைக்குமாறு அந்த கூறும் அனைத்தும் வையகமாய் அதிலே வைத்திருக்கும் அந்த வையக அமர்வே வைப்பு அந்த அந்த சொல்லமைப்பிலேயே அந்த வையக அமைப்பே அமர்வே வைப்பு அதிலும் வையகமே அண்டும் வையகமாம் என்று நாம் கூறக்கூடிய அந்த திரு அவை 6 என்று நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய அந்த மண்டலத்தில் நம் மண்டலத்திலும் திரு அவையாறு திருவையாறு என்ற போன்று பல பாடல்கள் மேகராக குறிஞ்சியில் பாடியுள்ள அந்த பொருள் அமைப்பில் நமது சான்றோர்கள் குறிப்பாக மாணிக்கவாசகர் போன்றோர் அந்த பதிகம் பாடி அந்த பக்தியுடன் பக்தி திறத்துடன் கற்றலின் முறையில் அந்த மாண்புமுறு பண்பாக பதிகமாக கற்றலின் முறையில் கடந்து சென்று அந்த பதிவினை மேற்கொண்டுள்ளன. இந்த அன்பான வையகத்தில் அதவை அனைத்தும் வையகமாய் அதிலே வைத்திருக்கும் அந்த வையக அமர்வே வைப்பு வைப்பு என்பது நாம் வைத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிலும் வையகமாக அண்டும் வையகமாம் என்று சொல்லக்கூடிய வையகமே இந்த வைத்திருக்கும் யதார்த்தமான கடந்து செல்லும் நமது மேன்மையுறு பங்குகள் பாங்குகள் என்று நிலைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்பதனை கூறி அந்த பாடலை தங்களிடம் அந்த தமிழ் இசை பாடலாக அது எடுப்பு தொடுப்பு என்று அந்த அண்ட இயல் அண்ட அண்ட அண்டும் இடம் கண்ட அவை கொண்ட அவை அண்டும் அவை அவை கண்டலம் அவை அவை என்று அந்த ஒவ்வொரு அந்த அவை என்று சொல்லக்கூடிய அந்த கரந்துரை சொற்களாக நாம் தொடர்ந்து பதிந்து வருகிறோம். இவை அன்பான வையகத்தில் அதை அனைத்தும் வையகமாய் அதிலே வைத்திருக்கும் அந்த வையக அமர்வே வைப்பு அதிலும் வையகமே அண்டும் வையகமாம் என கூறி இந்த வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை திறந்த தெற்கையும் தற்பாடிய தலைவுணர்வில் புல் தேம்ப புயல் மாறி மழை பொய்ப்பின் என்று சொல்லக்கூடிய இந்த வான் பொய்ப்பினும் என்று சொல்லக்கூடிய தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி கிணல் பறந்து பொன் குளிக்கும் விளைவு வியன்கலனி என்று அந்த பார்த்த லட்சியத்தில் வீட்டிற்கும் கருதுகோளாக நாம் திறவுகோளாக கருதக்கூடிய அந்த பாங்கு காலத்தின் சுருக்கமாக நாம் கூற வேண்டிய அறிய வேண்டிய காலநிலை இதை அறிந்து புரிந்தால்தான் நமது இக்கால அறிவியல்
கண்ணோட்டத்திலும் ஆன்மீக கண்ணோட்டத்திலும் நிலைத்து நிற்கும் என கூறி இந்த தமிழ் இலக்கண விதிகளின்படி தற்பாடிய என்பதும் தன்னாக இவ்வாறு தற் என்ற சொல் தன்னாக பொருள்படும், தன்னை என்று பொருள்படும் தமிழ் இலக்கண விதிகளின்படியும் புணர்ச்சி விதிகளின்படியும் சொல்லாக்க மரபுகளாக மாறுகின்றன. இவை நிலைமொழி ஈற்று விதி என்று கூறுவார்கள். ஈற்று போலி எனவும் கூறுவர். தமிழில் தன் என்னும் சொல்லின் அடையாளமான வேர்ச்சொல் தான் என்பதாகும். தற்பாடிய என்று இந்த வேற்றுமை உருவுகளை தான் என்பது என கூறுகும், தன் என கூறுகும். இவ்வாறு தான் என்பது தன் என கூறுகும் என பதிந்து தன் அதனுடன் ஐ என்று சேர்த்து தன் ஐ என்று மற்றொரு சேர்த்து அந்த ஐ என்னும் அந்த மரபு விதி இலக்கண விதி தற்கால முறைப்படி இந்த எணினியின் முறைப்படியும் அதை எழுத்து கூட்டியும் போது அந்த ஒருங்குறியில் இணையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்த ஒருங்குறியில் தற்கால முறைப்படி எணினி முறைப்படியும் அந்த கணினி இயந்திரத்தில் கணினி முறைப்படியும் இயங்குகிறது என கூறி தன்னை என கூறுகும். லகர திரிபு விதி நன்னூல் இலக்கணம் விதிப்படியும் இவை ல என்ற சொல்லில் என்று மெய்யெழுத்துக்கள் வரும் மொழியில் இந்த த என்பது இந்த ரன்னகரம் தன்னகரம் இவையெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக எடுத்து கூறிய அந்த சொற்கள். இந்த தன்னகரம் ரன்னகரம் என்பது அந்த நாம் பொதுவாக எழுதக்கூடிய தமிழ் மொழியில் எழுதக்கூடிய தன்னகரம் என்பது 3 சுழி போட்டு எழுதும். இந்த ரன்னகரம் என்பது இந்த எழுத்து தற்பாடிய என்ற எழுத்து என்ற சொல் என்ற இறுதி மெய்யெழுத்துக்களில் வரக்கூடிய அந்த என்று தன் என மாறுகிறது என்பதை கூறி இந்த பதிவினை எவ்வாறு தன் என்பது உரிமை பெயராக தன்னை என்று தற்சார்பு நிலைமொழியாக தற்காப்பு போன்ற பல அந்த நயத்துடன் கூறக்கூடிய அந்த வல்லின எழுத்துக்கள் புணர்ச்சி விதி போட்டு இறாக மாறுகிறது என்பதை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.